ஊழல் ஒழிப்போர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்களை சந்திப்போம். அவரிடம் நமது சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஊழல் 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 எங்கே பார்த்தாலும் ஊழல், ஊழல்லாம் குறைய போகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போது 100 கோடி ஊழல், 108 கோடி ஊழல்ன்ட்டு இன்றைக்கு காலையில் கூட செய்தியை பார்த்தேன். இந்த ஊழலெல்லாம் ஒழிக்க முடியுமா? அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஒழிக்கிறது எப்படி? ஊழலை ஒழிக்க முடியும், ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் செயல்பட்டால் ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியாதது இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, முன்னாடியெல்லாம் அங்கங்கே ஒரு சிலர் ஊழல் செய்வார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே இப்போ கிட்டத்தட்ட 95% மேலே, 95 விழுக்காடுக்கு மேலே ஊழல்னு ஆயிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் ஊழல். அரசு பணியாளர்களிடையே 2 விதமான தன்மை இருக்குது. ஒன்று ஊழல் செய்வது, இன்னொன்று வேலையை செய்யாமல் இருப்பது. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்தாலும் செய்யலைன்னாலும் சம்பளம் வந்துடுது, அதனால் செய்யாமலே இருப்போம். அப்படியே செய்யணும்னா யாராவது கொண்டு போய் லஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக மட்டும் செய்வோம் அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் சொன்னது மாதிரி ஊழலே நடைபெறாமல் பார்த்துக்கொள்வோம் என்று யாரோ வந்திருக்கிறதா சொன்னீங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு மன உறுதியும் செயல்திறனும் வேணும். அது இருந்தால் தான் செய்ய முடியும். ஏன்னா ஊழல் செய்வது அரசியல்வாதி மட்டும் இல்லை. அரசியல்வாதியை விட பெரிய ஊழல்வாதி யாருன்னா அரசு பணியாளர்கள். அரசு பணியாளர் நீங்கள் கையை காமிக்கிறத பார்த்தா பொதுமக்கள் தான் ஊழல்வாதிகள்னு சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். பொதுமக்களை அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது மக்கள் கொடுக்கலன்னா ஊழல் குறைஞ்சிரும்னு சில பேர் சொல்கிறாங்களே, அதை நினச்சி தான் நான் சொன்னேன். அதாவது அவங்க வேலை ஆகணும்னா காசு கொடுத்தா தான் வேலை ஆகணும்னு இருக்கும்போது அவங்களுக்கு வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லாமல் செய்கிறது. எப்படியாவது காசு கொடுத்தாவது அதை வாங்கிடணும் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஒன்றுமே வசதி இல்லாதவங்களும் அவங்களுக்கு நியாயமாக போய் சேர வேண்டிய விஷயங்களை கூட இவங்க பணம் வாங்காமல் செய்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, பணம் கொடுத்தா தான் கிடைக்கும்னா கொடுத்து வாங்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுதான் விஷயமே தவிர பொதுமக்களை ஊழல்வாதிகள்னு சொல்கிறது சரியாகவே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் பொதுமக்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்குறாங்க. அதனால் பொதுமக்கள் அந்த பாதங்களிலே செய்கிறாங்க. காசு கொடுத்தா தான் காரியம் நடக்கும் அப்படின்றதால தமிழ்நாட்டு பழமொழி. தமிழ்நாட்டில் உலக அளவிலேயே இருக்குது. ஒரு சில நாடுகளில் தான் அது குறைவாக இருக்குது. பெரிய அளவில் அப்படி தான் போயிருக்கு. அதாவது தனி மனித நேர்மை இல்லை, இப்போ குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி சுயநலம் ஏறிக்கிட்டே போகுது. சமூக பார்வைங்கிறது குறைஞ்சிட்டே சுயநல போக்கு அதிகரிச்சிட்டே போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடியெல்லாம் வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. வேறு வழி இல்லை, நேர்மையாக ஒருத்தர் சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அப்படி இல்லை, பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. அதனால் நான் யாரை சார்ந்து இருக்கணும்னா, எனக்கு காசு இருக்குது, நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் போயிட்டுருக்கிறதுனால தான் இது மோசமான அளவுக்கு அந்த சமுதாய உணர்வு இல்லை, ஊழல் வளர்ந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்போதைக்கு இந்த அரசு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள், அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள். இது அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிடுறது, அதையே பார்த்து பொதுமக்களும் அப்படியே செய்கிறது. அதிகாரிகளுங்கிறதே தவறான பதப்பிரயோகம். அவங்க எல்லாம் அதிகாரிகளே கிடையாது. அவங்க யாருக்கு அதிகாரின்னா, ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கீழ்நிலையில் உள்ள பணியாளர்களுக்கு அவங்க அதிகாரி, அவ்வளோதான். பொதுமக்களை பொறுத்த அளவில் அவங்க அதிகாரி இல்லை. ஏன்னா ஜனநாயக ஆட்சி முறையில் பொதுமக்கள் தான் மன்னர்கள் அல்லது எஜமானர்கள். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆமாம், அதே தான். அவன் பேரே என்ன? பப்ளிக் சர்வெண்ட்டு தான். இங்கிலீஷில் சொல்லியாச்சுன்னா பப்ளிக் சர்வெண்ட்டு, தமிழில் சொல்லியாச்சுன்னா பொதுமக்கள் சேவகர், பொது சேவகர் அப்படின்னு ஊழியர்னு சொல்லலாம். அது இருக்கு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட பவர் நிறைய இருக்குது, அதனால்
நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற தவறான எண்ண ஓட்டத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க. மரியாதைங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காட்டக்கூடிய ஒரு ஒரு என்ன நல்ல அம்சம், பண்பாடு. ஆனால் அந்த மரியாதைக்குரியவராக அந்த நபர் நடந்துக்கிட்டால், அவருடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகளின் மூலம் அவர் மரியாதைக்குரியவராக தன்னை காட்டிக்கணும் நடத்திக்கிட்டால் தான் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு குடிகாரன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான்னு ஐயா என்ன சொல்லுவோம்? அதுவும் மது பிரியர், ஐயோ கீழே விழுந்துட்டாரு, அவர் அப்படியே தூக்கி தாங்கி எடுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம், வீட்டில் சேர்ப்போம்னு செய்கிறோமா? அவன் கிடக்கிறான் குடிகாரன் அப்படின்னு தானே போகிறீங்க. ஏன்? அவனுடைய செயல்பாடு, அவனுடைய கேரக்டரு அப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு திருடன் இருப்பான், உங்கள் வீட்டுக்கு திருட வர்றான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா திருடரே வராதிங்க, நான் சொல்ல போகிறோம் இல்லை, வாங்க வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோமா? ஆனால் நம்ம பொதுமக்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா, அரசியல்வாதி இந்த அரசு பணியாளர்களை எல்லாம் அந்த திருடங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு வீட்டு பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்குது. இப்போ அவன் வந்து மரியாதைக்குரியான், ஒரு திருட்டு பண்ணுறவன் மரியாதைக்குரியானா? அந்த கேள்வி தான். இல்லை 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 இல்லை. அப்புறம் ஏன் அவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? இல்லை, இந்த காலம் ஐயா வர்றாரு பார்த்த விஷயங்கள் அதான். அதே தான். அதாவது பழைய காலத்து அடிமை முறைக்கு இப்போ நாகரிக காலத்தில் படித்தவங்க நிறைய இருக்கிற காலத்துலேயும் அந்த ஒரு மனப்பான்மை போயிட்டே இருக்குது. படித்தவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு தான் பேரே தவிர படித்த முட்டாள்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான நிலை. படிக்காதவங்க ஓரமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், உலகியலின் அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க விவரமாக இருக்கிறாங்க. ஆனால் நான் படித்தவன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் தான் முட்டாள்தனமாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறேன். வழி வழியாக வந்து நாங்கள் ஏமாந்துட்டோம். அதுலேருந்து மாறி வர்றதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க ஏதாவது சொன்னால் தான் தெரியும். நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து அரசு அதிகாரிகளை எங்களுக்கு அதிகாரிகள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது தான் அவன் வந்து மக்களுக்கு ஊழியன். ஆமாம், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது யார்? நம்ம. எப்படி சொல்கிறீங்க? நம்ம வரி கட்டுறோம், நம்ம வந்து எல்லாம் பண்ணுறோம், வரி தான் கட்டுறோன்னு சொல்கிறீங்க. ஜனநாயக அமைப்பில் வரின்னு பேர் தான் வச்சுருக்குறாங்க. ஜனநாயகம்னா முன்னாடி மன்னராட்சி காலத்தில் மன்னர் தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம், எழுதப்பட்ட சட்டங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக ஆட்சியில் மக்கள் தான் மன்னர்கள். அதனால் ஒரு நிர்வாகம், ஒரு சமுதாய ரீதியிலான ஒரு செயல்பாடு, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும்னா எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் போய் இருந்து செயல்படுத்த முடியாது. அதுக்காக யாரையாவது நியமிக்கணும். அதுக்காக தான் இந்த ஆட்சி முறையில் இந்த இது ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று வந்து மக்கள் பிரதிநிதிகள். பிரதிநிதிகள்னால் யாருன்னு தெரியுதா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் மெம்பர் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதிகள். இன்னொன்று வந்து இந்த மக்கள் பிரதிநிதிகள் எடுக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை செயல்படுத்துவதற்கு, ஏன்னா இந்த இவங்க எம்எல்ஏ எம்பி போய் நேரடியாக அந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு திட்டத்தில் அது ஒன்று இருக்குது. அது தவிர அவங்க நேராக போய் வேலை செய்ய முடியாது. அப்போ வேலை செய்கிறதுக்குன்னு கொஞ்சம் ஆட்கள் வேணும். மக்களுக்கும் பிரதிநிதிக்கும் நடுவில், அதாவது பிரதிநிதிகள் எடுத்த முடிவை, மக்களுக்காக பிரதிநிதிகள் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பணியாளர்கள் வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறோம், பணியாளர்களை நியமிக்கிறோம். நம்ம வரி கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல, அது உண்மையிலேயே வரி இல்லை. ஜனநாயக ஆட்சி முறைக்கு ஏற்படும் செலவுகளுக்காக பொதுமக்களின் பங்களிப்பு. பொதுமக்களின் பங்களிப்பு நிர்வாக ஆமாம், பங்களிப்பு தானே தவிர அதுக்கு வரின்னு அந்த காலத்துல இருந்து பேரை வச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். எம்எல்ஏ எம்பி எம்எல்சியும் மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப். என்ன ஒன்று இவன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறான். ஆஃபீஸரும் மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஊழியன் தான். அவனுக்கு நம்ம நிதியிலேருந்து, பொதுமக்களுடைய நிதியிலேருந்து ஊதியம் கொடுக்குறோம். அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு நிதி இது கொடுக்குறோம், ஊதியம் கொடுக்குறோம். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறான் இல்லை, திருட்டுத்தனம், ஏகியத்தனம், முள்ள மாதிரித்தனம், எல்லாத்துக்கும் வந்து பணம் இது கிடையாது.
அது வந்து காரு பங்களா, அவங்களுக்கு பணம் சம்பளம், ஓட்டி வீட்டி பீட்டின்னு இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. அது தவிர இந்த இவங்க மேலே எல்லாம் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அரசு பணியாளர்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா, குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னா, அது அரசுகிட்ட இருந்து அனுமதி வாங்கணும்னு ஒன்று இருக்குது. குற்றவியல் சட்டத்தில் இருக்குது. எதுக்கு தெரியுமா? அது உண்மைதான். அது சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டெல்லாம் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. எப்போ வாங்கினோன்னா, நேர்மையாக ஒருத்தர் பணி செய்து தன்னுடைய செயல்பாடுகளை, அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் டியூட்டி இன் ஏ ஃபேர் அண்ட் ரீசனபிள் மேனர் செய்யும்போது அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு வேணால் இது பண்ணணும். ஆனால் இந்த ஏமாற்று வேலை பண்ணுறது, திருடுறது, பொது நிதியை கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை இல்லை, அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை இல்லை. அந்த மாதிரி செயலில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் மேலே வழக்கு தொடுக்க யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டியது இல்லைன்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்குது. நிறைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்குது. ஆக ஊழல் வழக்கு போடணும்னா அனுமதி தேவையில்லை. ஏன்னா அவனுடைய டியூட்டி அவன் பண்ணலை. அப்படின்னும் போது வித்தவுட் பர்மிஷன் கோ ஹெட் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊழல் ஒழிப்பு அமைப்புன்னு ஒன்று இருக்குது, டிவிஏசின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரையிலும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, அதுவே ஒரு பெரிய கொள்ளைக்கூட்டமாக மாறிடுச்சு. ஊழலை ஒழிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அது ஒரு பக்கம். அதனால் இதையெல்லாம் பார்த்து இந்த பொதுமக்களுக்கு இருக்க வேண்டிய எண்ணம் என்னன்னா, இவங்க எல்லாம் அரசு பணியாளர்கள் நம்முடைய எஜமானர்கள் இல்லை, நமக்காக வேலை செய்ய நம்மால் நியமிக்கப்பட்டு நம்மால் சம்பளம் கொடுக்கப்படும் நபர் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இவங்க மனசில் ஆழமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக செயல்பட முடியும். இல்லை, நல்லா படித்தவங்க கூட இந்த மாதிரி தானே அவங்கள சொல்கிறாங்க, ஆஃபீஸர்னு படித்தவங்க சொல்லும் போது நாங்களும் சொல்லிட்டு போகிறோம். அதான் எங்களுக்கு இப்போ பிரச்சனையே. அதான் இதை சொல்லும்போது நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். இந்த பொதுவாக சொல்லுவோம்ல, ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், ஐஆர்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? எந்த யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கிட்டு வந்தாங்க? இல்லையே, எல்லாம் ப்ரைவேட்டாக தான் படிக்கிறாங்க. அதுக்கு காலேஜெலாம் இல்லையே, படிப்பே கிடையாது. அது டிஎன்பிஎஸ்சின்னு தமிழக இது வேலை இது இருக்குல்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. இப்போ ஸ்டேட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அந்த ஸ்டேட்டுக்கு தேவையான பணியாளர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆளுகளை அதர் கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ இல்லை டெல்லிக்கோ அனுப்ப முடியாது. அதுக்காக இது வந்து நிறைய ஸ்டேட்டு சேர்ந்த அமைப்பாக இருக்குல்ல, ஒன்றிய அமைப்பாக இருக்குல்ல, அதனால் ஆல் இந்திய லெவலில் பணிபுரிவதற்கு இந்த யூபிஎஸ்சியில் ஒன்று வச்சுருக்குறாங்க, ஆல் இந்திய சர்வீஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த ஆல் இந்திய சர்வீஸுக்கு யூபிஎஸ்சிலேருந்து அப்பப்போ செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அது ப்ரிலிமினரிம்பாங்க, மெயின் எக்ஸாம்னாங்க, இன்டர்வியூம்பாங்க, எல்லாம் இருக்கும். அதில் செலக்ட் ஆகி வர்றவங்க தான் இவங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு வந்தான், ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு வந்தான்னு. ஒரே டெஸ்ட்டு எழுதி அந்த டெஸ்ட்டில் நீ எதுக்கு போகிறேன்னு ஒரு சாய்ஸ் வச்சு அவங்கள வந்து அலாட் பண்ண 24 சாய்ஸ் இருக்குது. அதான் இல்லை நீ ஐஏஎஸ்ஸாக போறியா, நீ ஐபிஎஸ்ஸாக போறியா, நீ ஐஆர்எஸ்ஸாக போறியான்னு கேட்டால் அவங்க விருப்பத்துப்படி அலாட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஒரே செலெக்ஷன் ப்ராசஸ் தான், அது டிகிரி கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேருக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ். சாதாரணமாக பேருக்கு பின்னாடி எதை போடுவோம்? டிகிரி படித்தா போடுவோம். அந்த டிகிரியை தானே போடுவோம். பிஏ, எம்ஏ, எம்பிபிஎஸ்ஸு அதை தானே போடுவோம். அது எல்லாத்துக்கும் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இதை எப்படி போடலாம் அவங்க? அப்போது வந்து அவன் என்ன தான் பண்ணுவான்? ஐஏஎஸ், ஐசிஎஸ், ஐபிஎஸ், ஐசிஎஸ், அது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேரே வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸுங்கிறது எப்படி ஒரு டைட்டிலாக வர முடியும் பேருக்கு பின்னாடி? செக்ரட்டரின்னு சொன்னால் அது ஒரு டெசிக்னேஷன், டிஜிபின்னு சொன்னால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, அல்லது எஸ்பின்னு சொன்னால் அது ஒரு டெசிக்னேஷன் மட்டும்தான் போடணும். இந்த ஒரே ஒரு பரீட்சை எழுதி
பாஸ் பண்ணி போகிறதுக்கு பேர் தான் இந்த இது. ஆமாம், செலெக்ஷன் ப்ராசஸ் அது, அவ்வளோதான். தேர்வு நடைமுறை. சரி, அப்போ அது வேற வழியே இல்லை சொல்கிறதுக்கு. அவர் ஐஏஎஸ் தேர்வு இது எழுதியிருக்காரு. இவங்களா வச்சுக்கிட்டது, ஏற்படுத்திக்கிட்டது. அதுபோல் ரிட்டையர் ஆயாச்சுன்னா ஐஏஎஸ் ரிட்டையர்டு, ஐபிஎஸ் ரிட்டையர்டு. அதுவும் சொல்லக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு பேருக்கு பின்னால் போடக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்குது. அப்போ முன்னாள் ஐஏஎஸும் போடவே கூடாது. அப்போ எதுவும் போட, அது ஒரு டைட்டிலே இல்லை, அது ஒரு இது இது செலெக்ஷன் ப்ராசஸில் உள்ளது. அப்படின்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் படித்து வரவன் குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்கிறாங்கல்ல, G1 G2 போட்டுக்கலாமா? அப்படி போடணுமா? அப்படி போடுறது மாதிரி தானே இதுவும். அப்போ அவன் G1 G2 போடணும் இனிமேல். ஆமாம், G4 டிஎன்பிஎஸ்சி G1 G2 அப்படின்னு தான் போட்டுக்கணும். அது இது என்னன்னா இன்னைக்கு நிர்வாகத்தில் அவங்களே இருக்கிறதுனால அவங்க தான் அதை முடிவு பண்ணுறது. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி அவங்க இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான நிதர்சனமான நிலைமை.